அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் ரூபாய் 3.63 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். தாமரைப்பூண்டி மற்றும் முதுகுளம் கிராமங்களில் வீடுகள் தோறும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் வகையில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 60,000 மற்றும் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளையும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பணிகளை தரமான பொருட்களை கொண்டு விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள பொன்பரப்பி, பெரியார்குறிச்சி, குறிச்சிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை வெற்றிகரமாக எதிர்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெறும் வகையில் முக்கிய வினாக்கள் மற்றும் விடைகள் அடங்கிய புத்தகத்தினை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மாணவர்களுக்கு வழங்கினார். அப்பொழுது அவர் பேசும்போது, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்கின்ற அந்த ஆசையின் காரணமாகத்தான் இதை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் குறிக்கிற நாட்களில் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு படித்தவர்கள் வேலைக்கு போவதற்கு நான் முதல்வர் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறார். அதையெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு, உங்களுடைய குடும்பத்தார் பெருமை பெறுவதற்கு, இந்த நீங்கள் இருக்கிற பகுதி பயன்படுவதற்கு கல்விதான் முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து படிக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலய ஏரி உலக அளவில் ஈர நிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ராம்சார் தலமாக மத்திய அரசு அறிவித்துள்ளதாக மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கரைவெட்டி பறவைகள் சரணாலய ஏரி 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பல்வேறு வகையான பறவைகள் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றன. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தின் சுற்றுலா தலமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் ஈரநில பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி அண்மையில் நடைபெற்றது. இக்கணக்கெடுப்பில் சைபீரியா, மங்கோலியா, ரஷ்யா, தெற்காசிய நாடுகள் மற்றும் வட இந்தியாவிலிருந்து பறவைகள் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. சுமார் 60க்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் கணக்கீடு செய்யப்பட்டன. கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு பறவைகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதாகவும் கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. மாவட்ட மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் உலகளவில் ஈரநிலத்தின் முக்கியத்துவத்தை அடையாளம் காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ராம்சார் தலமாக இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இதன் முக்கியத்துவமானது உலக அளவில் அனைவருக்கும் தெரிய வாய்ப்புள்ளது. இதனால் இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் இல்லாமல் இந்திய அளவில் வெளிநாடுகளும் இந்த ராம்சார் தலம் பற்றிய மக்களுக்கு விவரங்கள் தெரியப்பட்டதனால உலகளாவிய சுற்றுலா தலமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை நம்ம மேம்படுத்தி உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இங்கே அதிக பறவைகள் இனங்களும் வரும், சுற்றுலா பயணிகளும் வரால். இதனால் இங்கே வருவாயை பெருகி இந்த பகுதியோட மக்கள் வாழ்வாதாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ராம்சார் தலமாக இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இதன் முக்கியத்துவமானது உலக அளவில் அனைவருக்கும் தெரிய வாய்ப்புள்ளது. இதனால் இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் இல்லாமல் இந்திய அளவில் வெளிநாடுகளும் இந்த ராம்சார் தலம் பற்றிய மக்களுக்கு விவரங்கள் தெரியப்பட்டதனால உலகளாவிய சுற்றுலா தலமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக இந்த கரைவெட்டி பறவை சரணாலயத்தை நம்ம மேம்படுத்தி உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பல்வேறு வளர்ச்சி பணிகள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இங்கே அதிக பறவைகள் இனங்களும் வரும், சுற்றுலா பயணிகளும் வரால். இதனால் இங்கே வருவாயை பெருகி இந்த பகுதியோட மக்கள் வாழ்வாதாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என மத்திய அரசின் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அரியலூர் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் உயர்தரமான சிகிச்சை பெறும் வகையில் மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் காப்பீடு செய்து கொண்டவர்களுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சேவையினை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பெற்றுக்கொள்ளும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சர் அண்மையில் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களும் சேர்க்கப்படுவார்கள் என அறிவித்திருப்பது அங்கன்வாடி பணியாளர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அங்கன்வாடி பணியாளர்கள் கூறும்போது, அனைவருக்கும் வணக்கம். நான்
வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டாரம் விலாங்காரத்தெரு அங்கன்வாடி மையத்தில் பணியாளராக ஒர்க் பண்ணுறேன். என் பேர் செல்வராணி. நான் வந்து 0 to 6 வயது குழந்தைங்களுக்கு சத்து மாவு, முட்டை எல்லாம் கொடுக்குறோம். முன்பருவ கல்வி அளிக்கிறோம் குழந்தைங்களுக்கு. எங்கள் மையத்தில் வந்து 25 குழந்தைங்க பயன்பெறாங்க, படிக்கிறாங்க. மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து எங்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ரொம்ப நன்றி மத்திய அரசுக்கு. என் பேர் சங்கீதா. நாங்கள் வந்து பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு இணை உணவு அளிக்கிறோம். எங்களுக்கு வந்து 2 to 6 வயது உள்ள குழந்தைங்க மதிய உணவுக்கு வந்து பயன்பெறாங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்கீமில் எப்படி நாங்கள் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி எங்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த காப்பீடு திட்டம் மூலம் எங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீடு வழங்க இந்த பட்ஜெட் தாக்குதல் ஒதுக்கி இருக்கிறதுனால நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் திட்டத்தில் வந்து நம்ம அரியலூர் வட்டாரத்தில் 125 மையங்கள் செயல்படுது. இதில் வந்து எங்களோட பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 0 to 6 வயது குழந்தைகள் எங்கள்கிட்ட பயனடைகிறாங்க. மற்றும் வளரிளம் பெண்களுக்கும் வீடுகள் பார்வைக்கு சென்று பயனளித்து வருகிறோம். இடைக்கால பட்ஜெட்டில் வந்து எங்களோட அங்கன்வாடி பணியாளர்களை வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீமில் இணைச்சிருக்காங்க. பணியாளர்களுக்கு 5 லட்சம் வரையிலும் இலவச காப்பீடு அறிவிச்சிருக்காங்க. இதனால் பணியாளர்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் இதனால் பயனடையலாம். இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் எங்கள் பணியாளரை வந்து அதில் இணைச்சதுக்காக மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி, கடமைப்பட்டிருக்கோம்.